பெட்டிங் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட குருநாத் மெய்யப்பன், நடிகர் விண்டு தாராசிங் ஆகியோரது போலீஸ் காவல் மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் போட்டிகளின் போது ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரர்கள் ஸ்ரீசாந்த், அஜித் சண்டேலா, அங்கித் சவான் மற்றும் சூதாட்ட புரோக்கர்களை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த விவகாரத்தில் முக்கிய திருப்பமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இடம்பெற்றுள்ள இன்னொரு வீரர் சித்தார்த் திரிவேதியை போலீஸ் தரப்பு சாட்சியமாக முன்னிறுத்தப் போவதாக டெல்லி போலீசார் கூறியுள்ளனர். சித்தார்த் திரிவேதியிடம் டெல்லி போலீசார் நடத்திய விசாரணையில் அஜித் சண்டிலாவும் சூதாட்ட புரோக்கர்களும் தொடர்பு வைத்திருந்த விஷயம் தனக்கு தெரியும் என்று கூறியுள்ளார். ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபடுவதற்காக சூதாட்ட புரோக்கர்கள் கொடுத்த பணம், அன்பளிப்பு பொருட்களை வாங்க மறுத்த திரிவேதி, புரோக்கர்களின் விருந்தில் பங்கேற்கும்படி அஜித் சண்டிலா விடுத்த அழைப்பையும் நிராகரித்தார். அதன் காரணமாகவே திரிவேதியை போலீஸ் தரப்பு சாட்சியாக்க டெல்லி போலீசார் முடிவெடுத்துள்ளனர். இந்நிலையில் பெட்டிங்கில் ஈடுபட்டதாக மும்பை போலீசாரால் கைது செய்யப்பட்ட கிரிக்கெட் வாரிய தலைவர் சீனிவாசனின் மருமகன் குருநாத் மெய்யப்பன், நடிகர் விண்டு தாராசிங்கின் போலீஸ் காவல் முடிவுக்கு வந்ததை அடுத்து அவர்கள் இருவரும் மும்பை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இருவரிடமும் மேலும் பல தகவல்கள் குறித்து விசாரிக்க வேண்டியிருப்பதால் போலீஸ் காவலை நீட்டிக்க வேண்டும் என்று மும்பை போலீஸ் கேட்டதன் அடிப்படையில் குருநாத் மெய்யப்பன், விண்டு தாராசிங்கின் போலீஸ் காவலை ஜூன் 3ஆம் தேதி வரையில் நீதிமன்றம் நீட்டித்துள்ளது. இதனிடையே பெட்டிங் தொடர்பான வழக்கில் மும்பை போலீஸ் அனுப்பிய சம்மன் அடிப்படையில் சென்னை ஹோட்டல் அதிபர் விக்ரம் அகர்வால் மும்பை போலீஸ் முன்னிலையில் ஆஜரானார். அவரது வாக்குமூலத்தை மும்பை போலீசார் பதிவு செய்தனர். ஸ்பாட் பிக்சிங் வழக்கு முக்கிய கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவியிலிருந்து சீனிவாசன் விலக வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. வாரியத்தின் பொருளாளர் அஜய் ஷிர்க், வாரிய முன்னாள் தலைவர் ஜக்மோகன் டால்மியா ஆகியோர் சீனிவாசனுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். 2 நாளில் சீனிவாசன் ராஜினாமா செய்யாவிட்டால் வாரியத்தின் அவசர செயற்குழுவை கூட்ட சீனிவாசனின் எதிர்ப்பு கோஷ்டி திட்டமிட்டுள்ளதாகவும் வாரிய வட்டாரங்கள் கூறுகின்றன.